Daily. Taste the Daily. போடா மானம் கட்டப்பல. யார் என்னைய திட்டுறீங்க? நானும் மானம் இருக்குதுயா. ஆமா மானம் இருக்கு. உங்களை மாதிரிலாம் அப்படி இருக்க மாட்டேன். சும்மா இரு. இதுவரை நாங்கள் என்ன பிடுங்கணும் என்ன நட்டோன்னுக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா என்ன பிடுங்க போகிறாரு என்ன நட போகிறாருங்கிறது மக்களுக்கு பிடுங்கவும் விட மாட்டீங்க, நடவும் விட மாட்டீங்களே. நாங்கள் பிடுங்கெல்லாம் விடுவோம், நடவும் விடுவோம், கவலைப்படாத. நீங்கள் சொன்ன அந்த 6 மாதத்தில் நீங்கள் பண்ண ஊழல், நீங்கள் பண்ண ஃபோர்ஜரி எல்லாம் வெளியே கொண்டு வராருன்னா உடனே நீங்கள் ஆட்சியை கவுக்க மாட்டீங்களா? நாங்கள் ஆட்சியெல்லாம் கவிழ்க்க மாட்டோம். எப்படி கவுக்க மாட்டீங்க? உங்கள் பிளான் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? இங்கே பாரு, அதெல்லாம் எந்த மொத மக்களுக்கு பண்ண ப்ராமிஸை நீ மக்களுக்கு செய்ய. எடப்பாடியை இன்னைக்கு ஊரே உலகமே கோடநாடு கொலை வழக்கு தெரியும். என்ன அவரை நாங்கள் வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் அலைய வச்சுட்டோம். நீங்கள் அண்டர் டீலிங்க இந்த பாரு ஐயா, கரெக்டு தானே. நீங்கள் அண்டர் டீலிங்னால தான் மாறி மாறி பேசிக்கிறது எல்லாமே. இங்கே பாரு, இன்னைக்கு தாவேக்க அப்படி கிடையாது. உடனடியாக உங்கள் மேலே ஆக்ஷன் எடுத்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தால் என்ன ஆகுது நிலவரம்? மறுநாள் ஆட்சி இருக்கு. அந்த மிரட்டுறீங்கல்ல, அப்போ அவர் நல்லது பண்ண விட மாட்டீங்க. அந்த இங்கே நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாட்டி விஜய் தான் உங்களுக்கு முதல்வர், எனக்கு முதல்வரை ஏத்துக்கிட்டோம். அப்போ முதல்வர் தான் ஒட்டுமொத்த 8.5 கோடி மக்களுக்கு அத்தாரிட்டி. அவர் எடுக்கிறதே முடிவு. அப்படியா? அவர் கடலுக்குள்ள போய் குதிங்கனாலும் நீங்க குதிச்சு தான் ஆகணும் போயிட்டு. ஆமா ஆமா ஆமா. இந்த என்ன சொல்றது, மீசையில இருக்க மயிர் இருக்குல்ல ஐயா, அத கூட உங்களால தேடி தெரியுதாப்ல மொட்டை அடிக்கிறதுக்கு. போய் சவால் வெட்டியலாம்ல, யார்ட்டே வாய் வெட்டியலாம்ல. அதெல்லாம் வந்தான்ல, இங்கே மொட்டை அடிக்கவா? மொட்டை அடிக்க வந்துட்டான். இருக்கிறது எதுக்குடா அத பேசுற? அப்புறம் வாய் விடலாமா இப்படி போயிட்டு? ஆமா, கருவு. நீங்க மொட்டை எடுத்தா பாக்குற மாதிரி இருக்குமா? ஏன் கண்ணை முடிக்க? இப்ப திமுகவுல யார் எதிர்கட்சி தலைவர்? எங்க இதுல அது எங்க கட்சி முடிவு பண்ணும். அது நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. யாரு? உதயநிதியை தானே போட போறீங்க. அது உதயநிதியா அல்லது வேற யாராவது சீனியரா அப்படிங்கறத எங்க அது எப்படி முடிவு பண்ணும்? துணை முதலமைச்சர் மட்டும் டக்குன்னு பையன் கிட்ட தூக்கி கொடுத்துறீங்க. எதிர்கட்சி தலைவர்னா மட்டும் வேற யாராவது தேடுவீங்களா? இல்லப்பா, ஏன் உங்களை நம்பி போடல? எங்களை நம்பி போடலைன்னா எங்களை நம்பி தானே போட்டிருக்காங்களே. எங்களை நம்பி என்ன? டேய், இன்னைக்கு ஒரு 50 தொகுதியில வெறும் 500 ஓட்டுக்கு கீழே எங்களுக்கு மக்கள் வாக்களிக்கலைங்கிற கவலை இருந்தாலும் நாங்க மக்களை குறை சொல்ல விரும்பல. ஏன்னு கேக்குறேன். எங்களை பிடிக்கல, வாக்களிக்கல. எங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கு நன்றி. வாக்களித்த மக்களுக்கு நன்றி. அவ்வளவுதான். இனியும் எங்களுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க, கவலைப்படாதீங்க. சரி, நான் கேட்கறது புரியுதா? வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இதே மாதிரி 39+1 ஜெயிக்கிறோம். எனக்கு உங்க மேல கோவம். என் மேல உனக்கு மட்டுமா கோவம்? தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை வயலுக்கு தான் கோவம். ஏன் கோவம்னு கேளுங்க. ஏன் கோவம்? அதாவது நேற்று டக்குன்னு நான் 2 அமைச்சர் வைக்க ஆசைப்பட்டு காங்கிரஸ் தாவே கூட ஓடி போயிருச்சு. காங்கிரஸ் உங்களை முதுகுலே குத்தி வச்சு ஒரு கட்டப்பா குத்துன மாதிரி. அன்னைக்கே நான் உன் சேனல்லே சொன்னேனே, இது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கழட்டி விடுங்கன்னு நீங்க சொன்னீங்க. உங்க முதலமைச்சர் சொல்லலையா? அவர் கழட்டி விடல. அவர் கழட்டி விட்டுருந்தாருன்னா நான் கையெடுத்து மூட்டிருப்பேன், நாசமா போயிருப்பாங்க. ஒழுங்கா அந்த 28 தொகுதியில நீங்க நின்றுட்டீங்கன்னா 10 ஜெயிச்சிருக்கலாமே. ஆமா, இப்ப போச்சு, என்ன பண்றது? ஏய், அதை பத்தி நாங்க கவலைப்படலடா. வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகடா. அன்னைக்கு வீரனுக்கு அழகு உங்களுக்கு. நாங்களும் வீரன் தான்டா. ஒரு எம்எல்ஏ எம்பி 2 எம்எல்ஏ ஜெயிச்சு கூட நாங்க ராஜினாமா பண்ணிட்டு கூட வந்த காலம் உண்டு. ஆகையினால நீ நினைக்கிற மாதிரி இல்ல. 3 முறை எங்க அரசாங்கத்தையே டிஸ்மிஸ் பண்ண காலமும் உண்டு. நீங்க பண்ண கூத்து அப்படி. அதெல்லாம் கூத்து. ஆமா, நாங்க கூட்டிட்டு போய் சட்டமன்றத்துல வச்சு குடும்பம் நடத்தணும். யார் நடத்துனாங்க? அது மாதிரி சொல்லுங்களேன், யார் நடத்துனாங்க? யார் நடத்த போறாங்கிறத பாரு. மகளை என்னென்ன பேச்சு பேசுனீங்க பாத்தீங்களா? அன்னைக்கு என்ன பேசுனேன்? என்ன பேசுனீங்க? நான் ஒன்றும் பேசலையே. இதே ஒரு 3 வாரங்கள் கடந்து போங்க, பின்னாடி பின்னு கடந்து போறீங்களா? ஆமா, நல்லா பண்றீங்களே. என்ன சொல்லி திட்டுனீங்க? என்ன சொன்னேன்? Flashback. திரிஷா யாரு? யாரு? திரிஷா யாரு? நடிகை. அது விஜய்க்கு என்னடா? நானும் ஏதாச்சும் கேட்டு போடுவேன். என்ன கேக்குற? கேளு. சும்மா கேட்டேன்னு என்ன என் மேலயும் கேஸ் விழுங்க, உங்க மேலயும் சேர்த்து விழுங்க. கேஸ் வரும். சும்மா என்னமோ ஆட தெரியாதவன் சொல்லுங்க வீட்டுல போய் ஒளிஞ்சானா, அந்த கதை தான் உங்க விஜய் கதை. நாங்க மதச்சார்பின்மைன்னு சொல்லித்தான். மதச்சார்பின்மை என்னையா? மதச்சார்பின்மைன்னா அதாவது மதத்தின் இந்துக்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது. இந்துக்களை அடிச்சு காலி பண்ணி விரட்டி விட்டுறாங்க. எல்லாம் கிடையாது. அடிப்படையில அப்படி இல்ல. மதத்தின் பேரால் மதச்சார்பின்மை பிடிக்காம தான் அதே மதச்சார்பின்மை கொண்ட தாவேக கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க. போடட்டும். இப்ப நாங்க என்னடா இப்ப நாங்க வயிற்றுச்சு பிடிச்சு போய் நாங்கன்னா அழுதுட்டு கிடக்குமா? மைக்க தூக்கி அடிச்சு போய் பாத்துக்கிறோம். ஆஸ்கர் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? என்ன நீங்க என்னவோ
சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் முன்னோடி முனைவர் திரு காமாட்சி அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. சந்தோஷமா? ஆமா. எதுக்கு? திமுக தோக்கடிச்சு தாவேக்காவை ஆட்சி அமர வைக்க போறீங்களே. தாவேக்காவை நாங்கள் ஆட்சிக்கு வரணும்னு சொல்றதுக்கு முக்கிய காரணம் அதை புரிஞ்சுக்கோங்க. இதுவரை நாங்கள் என்ன பிடுங்கணும் என்ன நட்டோன்னுக்கிட்டு இருந்தானுங்க. ஆமாம். இப்போ இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா என்ன பிடுங்க போகிறாரு என்ன நட போகிறாருங்கிறது மக்களுக்கு பிடுங்கவும் விட மாட்டீங்க, நடவும் விட மாட்டீங்களே. நாங்கள் பிடுங்கெல்லாம் விடுவோம், நடவும் விடுவோம், கவலைப்படாத. நாங்கள் ஆளுநர் இன்னும் அழைக்க மாட்டாராமே அவர் ஆட்சி. ஆளுநர் நேற்று கூட போய் ஆளுநரை பார்த்தாரு. ஆமாம். பார்த்ததுக்கு ஆளுநர் என்ன சொன்னார்னா, நீங்கள் 18ன்னு சொல்லி நீங்களே கையெழுத்து போட்டு கூட கொடுங்க, யார் யார் ஆதரவு தெரிவிக்கிறான்னு நீங்களே கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும், இன்னைக்கு அதை பண்ணிட்டு வாங்க, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமாம். அதனால இவர் இன்னைக்கு அநேகமாக இன்னைக்கு சாயந்தரம் போய் பார்த்துருவார். ஏன்னா இன்னைக்கு இவங்க எல்லாமே ஒப்புதல் கொடுத்துருவாங்க. யாரு? கம்யூனிஸ்ட் விசிக்கான. ஆமாம், 2 கம்யூனிஸ்ட். நேற்று உங்களை சந்திச்சு பேசினாங்க போலயே. நேற்று சந்திச்சு பேசினாங்க போலயே ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு பேசினதுக்கு ஸ்டாலின் வீரபாண்டியன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பாருங்க. அவர் மடக்கி கேட்குறான். இல்லை, அவர் ஒரு மெக்னான்ஸாக தான் இருக்காரே தவிர நீங்கள் ஆதரவு கொடுக்காதீங்கன்னெல்லாம் சொல்லலை. நீங்கள் உங்களுக்கு வருத்தமா இல்லையா அவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா? 100க்கு 100 கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா திமுக தொண்டன் உங்களை நம்பித்தானே கம்யூனிஸ்டுக்கும் விசிக்காவும் ஓட்டு போட்டிருப்பாங்க. கண்ணே, அதை பற்றி கவலை இல்லை கண்ணே. ஒரு அரசு உங்களுக்கு கவலை இல்லை? இல்லை மொத்தத்துக்கு. அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரசு 108 தொகுதிகளில் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அவங்க மெஜாரிட்டி. அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணுங்கிறது தான் எங்கள் தலைவருடைய எண்ணம். அப்புறம் காங்கிரஸ் போனதுக்கு மட்டும் திட்டுறீங்களாமே? காங்கிரஸ் போனதுக்கு நாங்கள் திட்டலை. காங்கிரஸை எங்கள் தலைமை திட்டலை, தொண்டர்கள் தான் வருத்தப்படுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் தேர்தலுக்கு முன்னாடியே போறோன்னு சொல்லி மிரட்டி நம்மகிட்ட 32 சீட்டை வாங்கினா, ஒரு எம்பி சீட்டையும் வாங்கினானுங்க. வாங்கிட்டு இப்போ போறான். அதை நம்ம எப்படி ஏத்துக்கிறது? எம்பி வாங்காம போயிருக்கணும். எம்பியை வாங்கிக்கிட்டு போயிட்டானுங்கிற அந்த ஒரு வருத்தம் தான். இவன் இருக்கிறதுனால நம்ம என்ன ஆட்சி அமைக்கிறோம், இவன் இருக்கிறதுக்கு சப்போர்ட்டை வச்சு நம்ம ஆட்சி அமைக்க போறோம், அது ஒன்றும் கிடையாது இல்லையா? அதனால அவன் போனது அதெல்லாம் ரைட்டு. இப்போ ஆளுநர் அவர் இன்னும் கூப்பிடலை. அது இப்போ சிதம்பரம் காங்கிரஸ்லேருந்து அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் விசிகா திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவிச்சாரு, கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்க மட்டும் வாயை மூடிட்டே இருக்கீங்க. நாங்க சொல்ல மாட்டோம். ஒரு வார்த்தை நீங்க அவங்க கேட்டீங்க, ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு ஆளுநர் எதுன்னு கேட்டவங்க நீங்க. இன்றைக்கு பெரும்பான்மையா தமிழ்நாட்டில் உங்க திராவிட கொள்கையை வச்சுக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க நிற்கிறாரு. அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய இடம் சட்டசபை. ஆனா இங்க இவர் உங்களுக்கு நான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்க மாட்டேன், நீங்க 118 காமிச்சு பண்ணி வைப்பேன் ஆளுநர் சொல்றாரு. அதை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்கலையே. நீங்க இப்ப இந்த சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி காட்டுறதுங்கிறது அதுக்கு பின்னாடி பல சட்ட திருத்தங்கள்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த மாதிரி குதிரை பேரங்களை மும்பையை வச்சு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு கொடுத்தோம். அதை நீங்க வரலாறுலாம் சொல்லப்படாது, எனக்கு அதெல்லாம் தெரியும். நான் கேட்கறது திமுக ஏன் வாய் திறக்காம இருக்கு? சட்டம் எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது, சட்டப்படி போயிட்டு இருக்காரு. சட்டத்துக்கு மீறி அந்த கவர்னர் ஏதாவது பண்ணாருன்னா நம்ம சொல்லலாம். அவர் தான் சொல்றாருல, எழுத்துப்பூர்வமா எங்களுக்கு கொடுங்க, இன்னாரு ஆதரவு. எழுத்துப்பூர்வமா இப்ப அவருக்கு இல்ல, அவர் அமைச்சாதான் அடுத்து அவர் கேட்க முடியும். அப்ப அதுதான் குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கும். அப்ப இப்ப என்ன, அந்த குதிரை பேரம் அவங்க பண்ணிக்கிட்டோம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. சட்டமன்றத்துல அவர் முதலமைச்சரா பொறுப்பேற்று சபாநாயகர்லாம் எல்லாருமே பொறுப்பேற்றுக்கிட்டாங்கன்னா அப்ப குதிரை பேரம் பெரிய அளவுல குதிரை இருக்கும். ஏன்னா மெஜாரிட்டி காட்டணும் இல்லையா? இப்ப என்ன 10 கோடியை வாங்கிட்டு வரவன் அன்னைக்கு 50 கோடி கொடு 100 கோடி கொடுன்னு கேட்பான். இந்த மாதிரி பெரிய குதிரை பேரம் இருக்கு. இப்ப காசு இல்லாம எங்க ஆட்களை போறவங்க யாரும் காசு வாங்க மாட்டாங்க. காங்கிரஸ்காரனு காசு வாங்கல. அவனுக்கு என்னன்னா, நீ மதச்சார்பற்ற அணியா தான் இருக்கணும், நீ பாஜக கூட போகக்கூடாதுங்கிறதா அவங்களுடைய கண்டிஷன். யாருக்கு? காங்கிரஸ் கண்டிஷன். அதே மாதிரி இப்போ கம்யூனிஸ்ட் போனாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் போனாலும் அவங்ககிட்ட கை நீட்ட மாட்டாங்க. 100க்கு 100 நான் சொல்கிறேன், கை நீட்டவே மாட்டாங்க. இது ஆதரவு கொடுப்பாங்க, அவ்வளோதான். அந்த ஆதரவு கண்டிப்பா கொடுப்பாங்க. இன்னைக்கு விஜய் இன்னைக்கு விசிக கம்யூனிஸ்டோட பேசி ஆட்சி அமைச்சராரு விஜய். ஆமா, ஆட்சி அமைச்சரா அடுத்து உங்க நிலைப்பாடு எப்படி இருக்கும்? எங்க நிலைப்பாடு அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு எதிர்கட்சியா எப்படி செயல்படணுமோ அதுபடி செயல்படுவோம். சரி, ரைட்டு. நேற்றுக்கு முதல் நாள் பார்த்தா நம்ம நைட்டெல்லாம் என்ன நியூஸ் வந்ததுன்னா, திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர போகுது, அதிமுகவுக்கு திமுக ஆதரவு கொடுக்க போகுது அப்படின்னு செய்தி வந்துச்சு. அதை கொளுத்தி போட்டது நீங்க தானே எனக்கு தெரியும். இந்த வதந்தியை கிளப்பி விட்டது நீங்க தானே எனக்கு தெரியும். அப்படி அந்த வதந்தி வந்த உடனே அடுத்த நாள் காலையில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறாரு, நாங்கள் 6 மாத காலம் பார்ப்போம்,
இவங்க சரியா அந்த மகளிருக்கு போகக்கூடிய உரிமை தொகை, இந்த இலவச பேருந்து, காலை உணவு திட்டம் இதெல்லாம் சரியா பண்ணுனா பார்ப்போம், இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவோம். 6 மாதத்தை குறிப்பிட்டு சொல்கிறாரு. அப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் ஆட்சியை கலைக்கிறது திட்டம் இருக்காது திமுகவுக்கு? இல்லை கண்ணு, எந்த ஒரு ஆட்சி அமைஞ்சாலும் எந்த அரசாங்கம் வந்தாலும் 6 மாதம் டைம் வேணும். அவங்க போய் அமைச்சர்களை பொறுப்பேற்று அதுக்கப்புறம் அங்கே நீங்கள் அடித்த கொள்ளையெல்லாம் சரி பண்ணி நாங்கள் கொள்ளையடிச்சோமா இல்லை கொள்ளையில் விளைய வச்சோமான்னு பாருங்கடா. அதைத்தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து கொள்ளை அடிச்சதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சா சரி பண்ணணும். இல்லைடா, இது வந்து நம்ம அரசு இல்லை, அரசியலில் இது ஒவ்வொரு கட்சியும் ஆட்சி அமைக்கும் போது 6 மாதத்துக்கு வந்து உறுதுணையாக தான் இருப்பாங்க. 6 மாதத்துக்குள்ளே அவங்க வந்து சட்டங்களை எல்லாம் சரி பண்ணி அவங்க ஆட்சி அமைச்சு ஓரளவுக்கு உட்காரணும். செட்டில் ஆகி நல்லது பண்ணி மக்கள் நல்ல பேர் வாங்கிட்டாங்கன்னா கையெண்டே நாங்கள் வந்தாலும் மக்களுக்கு தான் சேவை செய்ய. யார் நீங்களா? ஆமாம், நீங்கள் பண்ண சேவை பிடிக்காம தானே 108 தொகுதிக்கு அங்கிட்டு மாற்றி குத்திட்டாங்க ஓட்டை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நாங்கள் செய்கிறோமா அவங்க செய்கிறாங்கங்கிறதெல்லாம் பொறுத்து இல்லை. நாங்கள் செஞ்சுருக்க திட்டங்களை எல்லாம் அவங்க அப்படியே செஞ்சிடறாருன்னா, நீங்கள் செய்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு அவங்க புதுசாக செஞ்சாங்கன்னா புதுசாகவும் அதே தானே செய்ய போறாரு. செய்யட்டும். இப்போ நான் என்ன சொல்றேன், 1000 ரூபாய்க்கு பதில் 2500 தரேன்னு இருக்காரு. 2500 கொடுக்கட்டும். 2500 ரைட்டு கொடுக்குறாரு. 2500 கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் படித்த ஒவ்வொரு இளைஞர்களுக்கும், வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4000 தரேங்கிறாரு. அதுக்கப்புறம் டிப்ளமோ படித்தவங்களுக்கு 2500 தரேங்கிறாரு. பெண்கள் திருமணத்துக்கு வந்து 8 கிராம் தங்கம் தருவோம்னு சொல்லியிருக்காரு பெண்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு 1 கிராம் தங்க மோதிரம் போடுறேன் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சேவிங்ஸ் மாதிரியே கொடுக்குறாருல. ஆமா, இதுல வந்து பள்ளிக்கூடங்கள்ல இடையில பள்ளிக்கூடத்துக்கு போகாம நிக்கிற குழந்தைகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரணுங்கிறத ஊக்குவிக்கும் விதமா வருஷத்துக்கு 15,000 வருஷத்துக்கு தர்றாரு. ஆமா, பொருளாதார உதவி. ஆமா, இந்த பொருளாதார உதவி பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே எல்லாம் பண்றாரு. ரைட். எல்லாருக்குமே வீடு கட்டி தரேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே வந்து வீடு இல்லாதவங்களுக்கு வீடு எல்லாரும் வீடு எல்லாருக்கும் இல்ல, வீடு இல்லாதவங்களுக்கு. அதான் வீடு இல்லாதவங்களுக்கு இல்லைன்னு சொல்ற அளவு, வீடு இல்லைன்னு சொல்றாத அளவுக்கு வீடு கட்டி தரேன்னு சொல்லியிருக்காரு. அவரை கரெக்டா பேசிக்கோ. சொன்னதெல்லாம் நீங்க எல்லாமே கரெக்ட். பண்றாரா அப்படின்றத பார்க்கணும். பண்றாரா அப்படின்னு பாக்குறோம். அவர் அப்படியே நீங்க அடிச்ச கொள்ளையும் அவர் வெளியே கொண்டு வந்துருவாரா? நீங்க கொள்ளை அடிச்சோமா, கொலை பண்ணோமா, தற்கொலை பண்ணோமா என்னங்கிறது எல்லாம் கொண்டுட்டு வரட்டும். அப்படி இல்லை, நான் கேட்கறது புரியுதா இல்லையா? நீங்க சொன்ன அந்த 6 மாசத்துல நீங்க பண்ண ஊழல், நீங்க பண்ண ஃபோர்ஜரி எல்லாம் அவர் வெளியே கொண்டு வராருன்னா உடனே நீங்க ஆட்சியை கவுக்க மாட்டீங்களா? நாங்க ஆட்சியெல்லாம் கவிழ்க்க மாட்டோம். எப்படி கவுக்க மாட்டீங்க? உங்க பிளான் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? இங்க பாரு, அதெல்லாம் எந்த மொத மக்களுக்கு பண்ண ப்ராமிஸை நீ மக்களுக்கு செய்யு. மக்களுக்கு பண்ண ப்ராமிஸ் என்னவோ அதை செய்ய. எங்களுக்கு பண்ண நாங்க ஏதாவது ஊழல் பண்ணியிருக்கோம், அது பண்ணியிருக்கோம், அது ஒன்றிய அரசு வருவாய். ஆமா, ஒன்றிய அரசு வேலை இல்லை, அதுவும் தமிழ்நாடு அரசு வேலை. தமிழ்நாடு அரசுக்கு ஒரு புடுங்குற வேலையும் இல்லை. தமிழ்நாடு அரசு நீங்க தான் என் கஜானாவை காலி பண்ணிருக்கீங்க, பலருக்கு கொள்ளையடிச்சீங்கன்னா அவங்க நோண்டி நொங்க எடுக்கலாமே. அதை அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்டா. நீங்க என்னத்தை பார்க்க போறீங்க? நீங்க கையை கட்டி வேடிக்கை தான் பார்க்க. நாங்க என்னத்துக்கு கையை கட்டுறோம், மயிரை கட்டுறோம்? எங்களுக்கு ஒன்னும் இனிமே கையை கட்டி வாயை பத்தி ஓரமா தான் நிக்கணும். திரும்ப பாட்டு ஒன்று வரும். நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அரசியல்ல நீ அரிச்சோடி அறியாம பேசுற. யாருன்னா நாங்க இப்ப 5 ஆண்டு முழுமையா ஆட்சி பண்ணோமே. எடப்பாடிய வந்து இன்னைக்கு ஊரே உலகமே வந்து கோடநாடு கொலை வழக்கு தெரியும். என்ன அவரை நாங்க வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் அலைய வச்சுட்டோம். நீங்க அண்டர் டீலிங் இந்த பாரு ஐயா, கரெக்ட் தானே? நீங்க அண்டர் டீலிங்னால தான் மாறி மாறி பேசிக்கிறது எல்லாமே. இங்க பாரு, இன்னைக்கு தாவேக்க வந்து அப்படி கிடையாது. வந்த உடனடியாக உங்க மேலே ஆக்ஷன் எடுத்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தா என்ன ஆகுது நிலவரம்? மறுநாள் ஆட்சி இருக்கு. அந்த மிரட்டுறீங்கல்ல, அப்ப அவர் நல்லது பண்ண விட மாட்டீங்க. அந்த அவரை கடைசி வரைக்கும் நாங்க சொல்றது கேட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி ஆட்சியை கவிழ்த்துருவோம். என்ன தானே எனக்கே அந்த டவுட்டா இருக்கு. காங்கிரஸ் நீங்க ஸ்பை மாதிரி அனுப்பிருக்கீங்களோ? நீ பேசுன இல்ல, இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு இல்ல உங்காலு இருடா இவன் ஆட்சிக்கு வரட்டும். 10 ரூபா வாங்கலையாமே நேத்தில இருந்து 2 நாளா 10 ரூபா வாங்கலையாமியா? ஒருத்தர் எடுத்து போடுறாரு, தமிழ்நாட்டுக்கு வந்து நல்ல காலம் பிறந்துருச்சு, நான் நேற்று கோட்டர் வாங்கினேன், ஒரு கோட்டர் வேலை தான் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கலன்னு சொல்றா. அப்படியே வீடியோ போட்டு ரொம்ப சந்தோஷம். அப்ப நீங்க 10 ரூபா வாங்கிருக்கீங்க. நாங்க வாங்கல. எங்க போய் மச்சு வீடு கட்டினீங்க 10 ரூபா வாங்கி? சொல்லுங்க. நான் இந்த போய் பாரு, சித்ரா அபார்ட்மெண்ட்ல 7வது மாடி வெள்ளியும் கட்டியிருக்கேன். சூப்பர். 10 ரூபாய் வச்சு 10 ரூபாய் வச்சு 10 ரூபாய் என்னோட மக்களுக்கு இப்ப சேவிங்ஸ் ஆகி போச்சு. ஆமா ஆமா. இனி ஊரை வாங்கிக்குவாங்க எங்கால அதுக்கு. ஊரை வாங்கினாலும் என்ன இல்ல கருவாடு வாங்கினாலும் சரி. மொத்தத்துல ஊழல நிப்பாட்டிட்டாங்கல்ல ஆரம்பிச்ச உடனே. ஆமா ஆமா. இப்ப ஏண்டா
ஆட்சியே அமைக்கல இன்னுமே பாத்தீங்களா ஆட்சியே அமைக்கல 10 ரூபா ஸ்டாப் ஆயிருச்சு தாலியே கட்டலையா இல்ல நான் கூட ஐயா உண்மைக்கு நான் கூட ஃபீல் பண்ணேன் சரி டக்குன்னு விஜய் வந்தோன்னு வாய்ப்பு கொடுத்துட்டாங்களே இப்படி மத்தவங்க எல்லாம் முக்கியமான நாள் தோத்து போயிட்டாங்களே ஆனா நீங்க ஒரு இந்த 3 நாளா பண்றீங்க பாருங்க சில விஷயங்கள்லாம் பார்த்த உடனே அந்த மனுஷன் அரசியலுக்கு வந்ததுக்கு ஏன்டா அந்த பாடப்படுத்துறீங்க போட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு எல்லா சிம்பத்தியில திரும்ப எலெக்ஷன் வச்சா கூட 210 நாள் குத்திடுவாங்க போல விஜய்க்கே மாத்திக்கிட்டு எல்லாம் அவ்வளவு கடுப்புல இருக்காங்க நீங்க பண்றதை பார்த்துட்டு விட்டுட்டா கூட அந்த ஆட்சி அமைச்சிட்டு எப்படி பண்றாரு நிறை குறைகள் வர வச்சு நீங்க அடுத்த ஆட்சிக்கு வரலாம் அவர் நீங்க இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க பாத்துக்கிறங்க கெஜ்ரிவால் எப்படி அமைச்சிச்சா டெல்லியில அதே மாதிரி ஆகி போயிடும் இப்படித்தான் கெஜ்ரிவாலை போட்டு பண்ணாருங்க அடுத்து 70 தொகுதிக்கு 66 தொகுதி அவரை ஜெயிச்சு வந்தாப்புல திரும்ப ரீ எலெக்ஷன் வச்சு அது மாதிரி ஆகி போயிடாம இப்ப என்னாச்சு இப்ப தூக்கி உள்ள வச்சுட்டாங்க அப்புறம் அதான் சொல்றேன் நீங்க வந்து எந்த வகையில பண்ணணும் பண்ணிடுறீங்க இங்க பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ அரசியல்ங்கிறது விஜய்க்கு தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியாது நானே சொல்றேன் தெரியாது அதே சமயத்துல அவர் கூட இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பலந்துன்னு கொட்டை போட்ட பூரா இருக்கான் உங்களோட தான் பலந்துன்னு கொட்டை போட்டெல்லாம் இருந்துச்சு இந்த தொகுதியில இருக்கு ஜெயிச்சு போயிருக்காரு 1000 வழக்குல யாரா அவரு யாரு அப்புறம் நம்ம யாரு சொல்லுங்க அதெல்லாம் தெரியும் அது பிரபாகரன்பா அதே சரி சொல்லுங்க அவர் என்னவா இருந்தாரு அவரு என்னவா இருந்தாருங்கிறத விடு அதுக்கப்புறம் இப்ப இவரு வந்திருக்காரு செங்கோடையன் நீங்க என்ன சொல்றீங்க அவங்க கூட இருக்கலாம் பழந்துன்னு கொட்டை போட்டாங்க விஜய் ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றீங்களா விஜய் ஏமாத்த மாட்டாங்க மக்களை ஏமாத்திடுவாங்க விஜய்னா யாரு மக்கள் தான் யாரு ரெண்டையும் நீ ஒண்ணுதானே ஐயோ ஆமாய்யா இனிமே நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாட்டி விஜய் தான் உங்களுக்கு முதல்வர் எனக்கு முதல்வரா ஏத்துக்கிட்டோம் அப்ப முதல்வர் தான் ஒட்டுமொத்த 8 கோடி மக்களுக்கு அத்தாரிட்டி அவர் எடுக்கிறதே முடிவு அப்படியா அவர் கடலுக்குள்ள போய் குதிங்கனாலும் நீங்க குதிச்சுதான் ஆகணும் போயிட்டு ஆமா 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 குதிப்பீங்களா மாட்டீங்களா நான் என்ன மஸ்துக்குடா குதிக்கிறேன் முதல்வர் சொன்னா குதிச்சுறேன் முதல்வரை போய் குடிக்க சொல்லு அவரை போய் கடல் நீங்க மட்டும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் சொல்லி பல பேரை கொண்டு விட்டீங்களா இல்லையா கொண்ட போட்டு டேய் 6 மாசம் நல்லாட்சி கொடுத்துட்டா நாங்களே கொடுத்துட்டா போயிருவீங்களா கட்சியை காலி பண்ணிட்டு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் கொடுத்துட்டா கட்சி காலி பண்ணிட்டு போயிருவீங்களா அடே இவர் சொல்லி இருக்க நீங்க தான் பண்ண விட மாட்டீங்களே நல்லது இவர் சொல்லி இருக்க திட்டங்கள்லாம் எந்த கொம்பனாலையும் செய்யணும் 1 கோடி லட்சம் வேணும் ஒரு சரி விடுங்க நீங்க அடிச்ச கொள்ளையெல்லாம் நோன்னா வந்துரும் எங்க நீங்க அடிச்ச கொள்ளையெல்லாம் நோன்னா வச்சுக்கோங்க சொன்னதை விட அதிகமா செய்யலாம் அதெல்லடா எல்லா பயில்கள்ட்டையும் என்ன சொல்லிட்டான் இந்த கமிஷன் கரப்ஷன் இதுல கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு நான் எல்லாம் பண்ணிருக்கேன் அட லூசு பயில்களா 1 லட்சம் கோடினா 200 கோடி தான்டா நீ 20% கமிஷன்னா கூட 200 கோடி தான் வரும் இது நாள் வரைக்கும் 1969 இருந்து 2026 வரைக்கும் 200 கோடி கமிஷன் வச்சோம்னா இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடி லூசு பல அன்னைக்கு மொத்தமே வெறும் 1014 பாருங்க என்ன கவனிங்க அன்னைக்கு இப்படி இருந்தது இன்னைக்கு வளர வந்திருக்காதா அன்னைக்கு சிறு துளி இன்னைக்கு பெரு வெள்ளம் சேர்ந்திருக்கான் இங்க பாரு நீங்க அடிச்ச கொள்ளை 67 அண்ணா வரும்போது வெறும் எவ்வளவுக்கு தெரியுமா 48000 ரூபாய் தான் பட்ஜெட் எவ்வளவு 48000 கோடி 48000 கோடி தான் பட்ஜெட் புரியுதா இன்னைக்கு எவ்வளவு இன்னைக்கு வந்து 4 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி அன்னைக்கு 48000 கோடின்றது 67ல இருந்து அப்படியே நகர்த்தி வாங்க போடுங்க ஒரு 60 இன்ட்டு 48000 கோடி போடுங்க எவ்வளவு வருதுன்ட்டு அதுல நீங்க இப்ப 20% கமிஷன் அடிச்ச காசுலாம் நோன்னா எவ்வளவோ பண்ணலாமே தமிழ்நாட்டை குட்டி சிங்கப்பூரை மாத்தி விட்டுறலாமே மாத்துங்களே பாப்போம் ஒரு மயிரை கூட புடுங்க முடியாது இந்த மீசையில இருக்க மயிர் இருக்குல்ல அத கூட உங்களால தேடி தெரியுறாப்ல மொட்டை அடிக்கிறதுக்கு போய் சவால் வெட்டியலாம்ல யார்ட்டே வாய் வெட்டியலாம்ல அதெல்லாம் வந்தான்ல இங்கே மொட்டை அடிக்கவா மொட்டை அடிக்க வந்துட்டான் இத மிஷினை தூக்கிட்டு அடிச்சாங்களா இல்லையா அடி பின்னி இருப்பான் அன்னைக்கு பூரா போடான்னு சொல்லி பத்தி விட்டாச்சு அதாவது அவன் ஜெயிக்கலையே ஏன் ஜெயிக்கல ஃபுல் மெஜாரிட்டி இப்ப கூட்டணி தானே நீங்க என்ன சொன்னீங்க முதலமைச்சரா சிஎம் வந்து விஜய் உட்கார்ந்தா நான் மொட்டை அடிக்கிறேன்னு சொன்னீங்க தனி மெஜாரிட்டி இப்படி சொன்னீங்களா அப்பதான் ஆனா நல்லா சொல்லி பேசுறீங்க என்னதா உண்மையை தான் சொல்றேன் இப்ப அவன் 118 ஜெயிச்ச ஆட்சி சரி இப்ப 118 இப்ப கூட்டிட்டு வந்து அமைச்சிட்டா இப்ப அமைச்சு இது கூட்டணி அரசு இல்ல சரி நீ அத மொட்டை அடிச்சா என்ன அடிக்காட்டி என்ன இப்ப நாட்டுக்கு ரொம்ப அவசியம் அது அப்புறம் என்ன மஸ்துக்கா இருக்கிறது இங்கிட்டு கொஞ்சம் எதுக்குடா அத பேசுற அப்புறம் வாய் விடலாமா இப்படி போயிட்டு ஆமா கருவு நீங்க மொட்டை எடுத்தா பாக்குற மாதிரி இருக்குமா ஏன் கண்ணை முடிக்க ஒன்னியார் பாக்க ஏற்கனவே அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கேன் பேசா ஏதாவது சப்ஜெக்ட் இதுதான் வேற எதுவும் கிடையாது இன்னைக்கு ஃபுல்லா விஜய் தான் விஜய் ஆட்சி அமைக்கிற வரைக்கும் நீங்க தூங்க மாட்டீங்க என்ன விஜயும் தூங்க விட மாட்டீங்க அப்படித்தானே
இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச பாஜகவோட நீங்க தான் அண்டர் டீலிங்ல இருக்கீங்க தான் பேச்சு. இன்னைக்கு வந்து விஜய் வந்து கவர்னர்கிட்ட பார்த்து லெட்டர் கொடுத்துட்றாரு. அநேகமா நாளைக்கு சனிக்கிழமை அவருக்கு உகந்த நாள். நாளைக்கு அவர் முதலமைச்சரா பொறுப்பு ஏத்துக்குவாரு. இப்ப திமுகவுல யார் எதிர்க்கட்சி தலைவர்? எங்க இதுல வந்து அது எங்க கட்சி முடிவு பண்ணும். அது நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. யாரு? உதயநிதி தானே போட போறீங்க? அது உதயநிதியா அல்லது வேற யாராவது சீனியரா அப்படிங்கறத எங்க அது எப்படி முடிவு பண்ணும். துணை முதலமைச்சர் மட்டும் டக்குன்னு பையன் கிட்ட தூக்கி கொடுத்துறீங்க, எதிர்கட்சி தலைவர்னா மட்டும் வேற யாராவது தேடுவீங்களா? இல்லப்பா, அதாவது வந்து நாக்கப்படுற மாதிரி கேள்வி வைப்பாங்க உட்காந்து ஆப்போசிட்ல. பதில் நம்ம பிள்ளை என்னத்தை பேச விட்டான், நேரு நீங்க போங்க, வேலு நீங்க போங்க, பாலாஜி நீங்க போங்கன்னு அனுப்பி விட்டுறது. அப்ப அப்படித்தானே? என்ன பேச்சே பொறுத்து இருந்து பாருப்பா. அதாவது எவ்வளவு நாள் பொறுத்துட்டு பதில சொல்லுங்க. பொறுத்துக்கிட்டே இருந்தா நீங்க பாரு, இன்னைக்கு எங்க சட்டமன்ற எங்க எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்னைக்கு கூட்டி இருக்காரு தலைவர். இன்னைக்கு கூட்டத்துல முடிவு பண்ணுவாரு, புரிஞ்சுக்கோ. முடிவு பண்ணட்டான். நான் உங்கள்ட்ட ஒண்ணே கேட்கறேன். இதுக்கு நம்ம ஒரு 100 இன்டர்வியூ பண்ணிருப்பேன். கேட்டதுக்குள்ள என்ன எங்கள மாதிரி நல்லது எவனும் பண்ணது இல்ல. ஆமா, இதுக்கு மேல இப்ப எவனும் பண்ணவும் முடியாது. நல்லது பண்ணதுக்கு ஏன் மக்கள் ஓட்டு போடல? ஏன் விஜய் வந்தாலும் இந்த நாங்க பண்ண ஏன் ஓட்டு போடலையா? ஏண்டா இது இவன் வந்து விஜய் விஷுலு பூரா சின்ன பிள்ளைகளை தூண்டி விட்டு 18 வயசு சின்ன பிள்ளையா? இல்ல சின்ன 5 வயசு 6 வயசு குழந்தைகளை பூரா தூண்டி விட்டு வீட்டுல நீங்க சின்ன பிள்ளை தூண்டி விட்டு இது திமுக எந்த ஒரு சலசலப்புக்கும் அஞ்சாவது எல்லாம் பேசுச்சுங்க சின்ன பிள்ளைங்களா. நீங்களும் தான் வேன் மேல உட்கார வச்சு ஓட்டு கேட்க சொன்னீங்க. இப்ப விஜய் சொன்னா மட்டும் குத்தமாய் போயிருதா? அப்ப விஜய் சொல்லி சின்ன பிள்ளைங்க ஓட்டு போட்டு இப்ப இவங்க மூளை எல்லாம் எத்தனை பேர் பேட்டி கொடுக்கலையா? அவனே மேடையில சொல்லலையா? எல்லா பிள்ளைகளும் முன்னாடி இருந்த பிள்ளைலாம் சரியா சொல்லிட்டு போது போட்டாச்சு. ஏன் உங்களை நம்பி போடல? எங்களை நம்பி போடலைன்னா எங்களை நம்பி தானே போட்டிருக்காங்களே. எங்களை நம்பி என்ன? டேய், இன்னைக்கு ஒரு 50 தொகுதியில வந்து வெறும் 500 ஓட்டுக்கு கீழே 600 500 ஓட்டுக்கு கீழே தான் 50 தொகுதி. தொட்டு நக்குனால இங்க பாருங்க, தொட்டு நக்குனால ஊருகாதான், அள்ளி தினால ஊருகாதான். அள்ளி தினால நீ வந்து மக்கள் ஓட்டு போடலன்னு சொல்றீங்க. வெறும் 250 ஒரு ஓட்டுல நீங்க இவ்வளவு செஞ்சோம் சொன்னா உங்களுக்கே விழுகல. ஒண்ணுமே செய்யாம வந்து 2 விசில் அடிச்சாரு, அவருக்கு இவ்வளவு போட்டாங்களே நம்பி. ஒண்ணுமே செய்யாதவருக்கு மக்கள் நம்பி ஓட்டு போடும்போது செஞ்ச உங்களுக்கு ஏன் போடல? பாரு, அவரு சினிமால உச்சபட்ச நடிகர். அப்ப தமிழ்நாடு மக்கள் 2000 பொண்டாட்டி 3000 பொண்டாட்டி அப்ப தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளா? அல்ல, அவருக்கு வந்து 2000 பொண்டாட்டின்னு அவ தான் பேசுனா. எல்லாரும் எனக்கு விஜய் தான் பிடிக்குன்னு ஒருத்தி பேசுனா. ஒருத்தி என்ன சொன்னா, எங்க வீட்டில் பார்த்தா 9 பேர் இருக்கோம், நான் ஓட்டு போடலைன்னா மருந்து கொடுத்து எல்லாத்தையும் கொண்டு விடுவேன்னா. இல்லை ஒவ்வொரு கூட்டுறவ வழக்கமாக இருப்பான் பிடிக்கிறவங்க கூட நான் 10 பொண்டாட்டி வச்சிருக்கான், இவர் இந்த காசு பணம் வச்சிருக்கவர், இவர் எத்தனை பொண்டாட்டி வச்சிருக்காங்க அது மட்டும் தான் எனக்கு தெரியுதா? அதெல்லாம் தான் மக்கள் பார்க்குறான். மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஓட்டு போடாம இருந்தாங்க. ஓட்ட போட்டானே, ஓட்ட போடுவான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவன்கிட்ட காசு பணம் இருக்கு. எல்லாரும் அப்படித்தான்டா நினைக்கிறான். எனக்கு தெரிஞ்ச காசு பணம் இருக்கு. அதை ஒரு பொட்டச்சி வேற பேசுனா, பாத்தியா என்ன பேசுனா? இந்த பாரு, இதெல்லாம் அரசாங்கத்து காசு இல்ல, எங்க விஜயோட காசு. அவரு தான் எங்க அண்ணா தான் கொடுப்பாரு அப்படின்னு பேசுறான். அது 1 2 அப்படித்தான் ஓடி தெரியும். அதான் கணக்கு நடக்கூடாது. அதுதான்டா இதுதான்டா பிரபலியமாயி போச்சு. நான் கேக்குறது என்னன்னா, நான் ஒரே ஒரு கேள்வி. எதுவுமே செய்யாத ஆள் வந்து மூஞ்சியை காட்டுறான்னு விழுக்குது. நீங்க செஞ்சோம் சொல்லி நீங்க செஞ்சதுல பயன் அடைஞ்சிருப்பாங்கல்ல, அவங்க ஓட்டு போட்டிருந்தாலே போதுமே. நீங்க 2.5 கோடி அந்த ரேஷன் கார்டுக்கு 1000 கொடுத்தீங்கல்ல, அந்த 2.5 கோடி பேர் ஓட்டு போட்டதால நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க. ஏன் போடல? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. ஒருவேளை எங்களுக்கு மக்கள் வாக்களிக்கலைங்கிற கவலை இருந்தாலும் நாங்க மக்களை குறை சொல்ல விரும்பல. ஏன்னு கேக்குறேன். எங்களை பிடிக்கல, வாக்களிக்கல. எங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கு நன்றி. வாக்களித்த மக்களுக்கு நன்றி, அவ்வளவுதான். இனியும் எங்களுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க, கவலைப்படாதீங்க. சரி, நான் கேட்கறது புரியுதா? வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இதே மாதிரி 39+1 ஜெயிக்கிறோம். எனக்கு உங்க மேல கோபம். என் மேல உனக்கு மட்டுமா கோவம்? தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை வயலுக்கும் தான் கோவம். ஏன் கோவம் கேளுங்க. ஏன் கோவம்? அதாவது நேற்று வந்து டக்குன்னு நான் 2 அமைச்சரவைக்கு ஆசைப்பட்டு காங்கிரஸ் தாவே கூட ஓடி போயிருச்சு. நீங்க 2024ல ஒழுங்கா 22 MP இருக்கு, பாஜகவோட போயிருக்கலாம்ல பேசாம. ஏன் போகல? நீங்க எவ்வளவு நம்பிக்கையா காங்கிரஸோட இருந்தீங்க? காங்கிரஸ் உங்களை முதுகுலே குத்தி வச்சு ஒரு கட்டப்பா குத்துன மாதிரி. தம்பி, அரசியல் சூழல் தெரியாம நீங்க பேசுறீங்க. என்ன பேசுறேன்? அவங்க தேர்தலுக்கு முன்னாடியே என்ன பண்ணா, நாங்க தாவேக்கா போறோம், தாவேக்கா விட்டு தொலைய வேண்டியதானே. அன்னைக்கே நான் உன் சேனல்லே சொன்னேன், இது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கழட்டி விடுங்கன்னு. நீங்க சொன்னீங்க, உங்க முதலமைச்சர் சொல்லல. அவர் கழட்டி விடல. அவர் கழட்டி விட்டுருந்தாருன்னா நான் கையெடுத்து மூட்டிருப்பேன், நாசமா போயிருப்பாங்க. ஒழுங்கா அந்த 28 தொகுதியில நீங்க நின்றுட்டீங்கன்னா 10 ஜெயிச்சிருக்கலாமே. ஆமா, இப்ப போச்சு, என்ன பண்றது? ஏய், அதை பத்தி நாங்க கவலைப்படலடா. வெற்றி தோல்வி
திருப்பி வீரனு கலகடா. அன்னைக்கு வீரனு கலக்கு உங்களுக்கு. நாங்களும் வீரன் தான்டா. எந்த போருக்கு போனீங்க? அன்னைக்கும் சொல்றேன் இன்னைக்கும் சொல்றோம், தோல்வியை பத்தி நாங்க கலங்கல. ஒரு எம்எல்ஏ எம்பி 2 எம்எல்ஏ ஜெயிச்சு கூட நாங்க ராஜினாமா பண்ணிட்டு கூட வந்த காலம் உண்டு. ஆகையினால நீ நினைக்கிற மாதிரி இல்ல. 3 முறை எங்க அரசாங்கத்தையே டிஸ்மிஸ் பண்ண காலமும் உண்டு. நீங்க பண்ண கூத்து அப்படி. அதெல்லாம் கூத்து. ஆமா, நாங்க கூட்டிட்டு போய் சட்டமன்றத்துல வச்சு குடும்பம் நடத்தினோம். யார் நடத்தினாங்க அது மாதிரி? இப்ப யார் அது மாதிரி நடத்தினாங்க? யார் நடத்தினா சொல்லுங்களேன். யார் நடத்தினாங்க? யார் நடத்த போறாங்கிறத பாரு. ஏன் இவ்வளவு வன்மத்தை கேக்குறீங்க? டேய், நான் ஏதாவது சொன்னா அம்மன்ற, ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்? ஏன் இவ்வளவு வன்மத்தை? சரி, எனக்கு ஒரு கேள்வி. இப்ப ராஜினாமா பண்ண போறாருல, ஒரு தொகுதி ராஜினாமா, பெரம்பூர்ல திருச்சிக்கு ராஜினாமா பண்ணணும். யாரை நிப்பாட்ட போறாரா? எப்பா ஊடகங்கள்ல பூரா வந்து சகாயம் ஐஏஎஸ்ன்னு சொல்றாங்க. அது ஊடகங்கள். நீங்க நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து பிடிச்சது என்னுடைய சகோதரி நிற்கலாம். ஏன்னா பேரே அவங்க பேர் தான். ஸோ அதனால் உங்களுக்கு சகோதரியா? ஆமாம், உங்களுக்கு சகோதரியா? ஆமாம். அவன் 42 வயசு ஆயிடுச்சுல்ல உங்களுக்கு. எனக்கு என்ன, அதுக்கு பாதி சேர்த்துக்கோ, அவ்வளோதான். அப்போ என்ன வயசு? என்ன வயசு? மக வயசு. சரி, மகன்னு கூட வச்சுக்கோ. மகளை என்னென்ன பேச்சு பேசுனீங்க பார்த்தீங்களா அன்னைக்கு? என்ன பேசுனேன்? என்ன பேசுனீங்க? நான் ஒன்றும் பேசலையே. அப்படியே ஒரு 3 வாரங்கள் கடந்து போங்க பின்னாடி. பின்னு கடந்து போறீங்களா? ஆமா. நல்லா பண்றீங்களே. என்ன சொல்லி திட்டினீங்க? என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? என்ன கேக்குறீங்க? அவங்கள திட்டாத திட்டு இல்ல, விஜய் வந்து அப்படி இப்படி அப்படிலாம் சொன்னீங்களா இல்லையா? எப்பா, ஒரு ஆண் மகன் ஒரு பெண் பிள்ளை இப்போதான் லிவிங் டுகெதர்னு ஒன்று வந்துருச்சு. அதில் அவங்க யார் வேணாலும் யார் இஷ்டப்பட்டாலும் அவங்களோட அவங்க. நீங்க திட்டினீங்களே, ஏன் திட்டினீங்க? நான் திட்டுறது திட்ட திண்டுக்கல் வைய வைரக்கல். இன்னைக்கு வைரமா ஜொலிக்கிறாருல்ல, நான் திட்ட போய் தானே ஜொலிக்கிறாரு. நீங்க திட்டினா ஜொலிப்பாங்களா? ஆமா. என்ன ரெண்டு திட்டுங்க? நான் தான் திட்டே தானே. ஜொலிக்கவே மாட்டேனே. ஜொலிக்க மாட்டேன். நீ கருப்பு சட்டையை கழட்டிட்டு வா, ஜொலிப்ப. ஜொலிப்பாங்க வாங்க. ஆமா. கருப்பு சட்டை ஏன் போட்டு வந்தேன் பாத்தீங்களா? ஏன் போட்டு? திமுக அப்படி போயிருச்சு அப்படின்னு மன வருத்தத்துல போட்டு வந்து. நீ ஒண்ணு மன வருத்தம்லாம் எங்களுக்கு அது என்னமோ பழமொழி சொல்லுவான் பாரு, அது மாதிரி இருக்கு. என்ன பழமொழி? பழமொழியை சொல்லுங்க. பழமொழின்ட்டு போயிட்டீங்களே. இல்லை, அதெல்லாம் சொன்ன வர மாதிரி போகும். சரியா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அதிமுக கொண்ட அவங்க எம்எல்ஏ ரெசார்ட்டில் கொண்டு அடைச்சி வச்சுட்டு இன்னைக்கு தான் காலையெல்லாம் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இல்லாட்டி கையெழுத்து வாங்கிட்டார் போல அவர். யாரும் போயிடக்கூடாது, ஆசை காட்டுவாங்க அப்படின்லாம். பாம்பின் கால் பாம்பறியும். யாரு பாம்பு? நீங்கள் ஃபஸ்ட்டு பாம்பா, 2வது பாம்பா? இல்லைப்பா. ஷோ, என்னடா நீ, ஏண்டா அவங்க ரிசார்ட்ல வச்சு எல்லாத்துக்கும் 5 கோடி 10 கோடி கொடுத்து 1 கிலோ தங்கம் எல்லாம் கொடுத்து. யாருக்கா? எம்எல்ஏக்களுக்குலாம். எடப்பாடி கொடுத்துருக்காரா? எடப்பாடி கொடுக்கலையா? 1 கிலோ தங்கம் கொடுக்கலையா? எப்போ கொடுத்தாரு? அட பாவியலா, அட நாசமா போக. எப்பயா கொடுத்தாரு? எப்போ கொடுத்தாரா? 5 கோடி கொடுத்து 1 கிலோ தங்கம் கொடுத்து. அப்ப 2014 அது ஓகே. இப்போ நான் கேட்குறேன், இப்போ காசு இப்போ அவர் கொடுக்காமல 15 கோடி கொடுத்துருக்காரா ஒவ்வொரு எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கும். 15 கோடி கொடுத்துருக்காரு. 15 கோடி கொடுத்து அதில் நிறைய பேர் ஆட்டையை போட்டு விட்டு தான் ஒரு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி அவன் 10 கோடி ஆட்டையை போட்டதுனால தான் தோத்து போயிட்டாங்க. இல்லைன்னா நாங்கள் தோத்து போனது. நாங்கள் கொடுத்த காசு நாங்கள் எங்கள் தொகுதி நல்லா பண்ணாங்க. உங்கள் கட்சியில் வச்சா இப்போ தான் பார்த்தேன். 1000 கொடுக்க சொன்னா 500 ஆட்டையை போட்டு 500 தான் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அப்புறம் எப்படி ஓட்டு வரேன்? 500 நானே எதிராக நானே கண்டிக்கிறேன். இப்படி உங்களை துரோகம் பண்றாங்க கட்சிக்காரங்களை, அதை கேட்க மாட்டீங்க. நான் தான் சொல்றேனே, லிஸ்ட் இருக்கு பாரு. 50 தொகுதியில எத்தனை வாக்குகள் வித்தியாசத்துல தோத்துருக்காங்கன்னு. திருச்சியில ஒரு பூத்து இருக்கு பாத்தீங்களா? அங்க திமுக முகவர் போடுவீங்கல்ல, அந்த பூத்துக்கு 14 பேர் வந்த ஓட்டு 5 ஓட்டு உங்காலே குத்திட்டான் போய் விசில்ல. லட்சணத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. எல்லா பேரும் அப்படித்தான் இருக்கான். களை எடுங்க டக்குன்னு. எப்படியே உட்கார்ந்தா பொறுத்திருந்து பாரு. எங்க பொறுத்திருந்தா வந்துருச்சு. ஆட்சி அமைக்கட்டும், சட்டமன்றம் கூடட்டும், சட்டமன்றத்துல விஜயை கவிழ்த்து விட்டுருவோம். எம்எல்ஏ எம்எல்ஏவே இன்னும் அவன் பொறுப்பு ஏத்துக்கலடா. சட்டமன்றத்துல போய் எம்எல்ஏவா பொறுப்பு ஏற்கணும். அது நீங்க 10 எம்எல்ஏ அனுப்பிவிடுங்கய்யா. எதுக்கு அனுப்பிவிடுங்க போய் ஆட்சி அமைக்கட்டா? அதுக்கு தான் அனுப்புறோம்ல. இப்ப ஏற்கனவே 5 போயிட்டாங்க. அவங்க எங்க சொல்ல கேட்காம ஐயூஎம்எல் மட்டும் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எப்படி அது? ஐயூஎம்எல் மட்டும் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது திமுகவோட தான் இருப்போம். ஆனா திமுகவுக்கு இப்ப மறுபடியும் இன்னொரு வார்த்தை திரும்ப அவங்க போய் ப்ரெஷர் கொடுத்த உடனே நான் மறுபடியும் அவர்கிட்ட கேட்குறோம். அவர் சொன்னார்னா நாங்க வர்றோம் அப்படின்ட்டாங்க. உண்மையான விசுவாசி இல்ல அந்த கட்சி மட்டும் உங்களுக்கு? இல்ல எல்லாரும், அதாவது கண்ணு இல்லையா, நான் பார்த்த வரைக்கும் அவங்க மட்டும் உண்மையான விசுவாசி. அவர் நம்பர் 1 கம்யூனிஸ்ட் விடுதலையும் அப்படித்தான் இருக்காங்க. ஆமா, அது போங்க. அங்கே அவர்லாம் அது பெரம்பூர்ல நான் நிக்கிறேன், நான் சின்ன ஜெயிச்சுட்டு துணை முதல்வர் கொடுங்கன்றாராம் திரும்ப.
உங்களுக்கு விசுவாசம் யாரு முதுகுல குத்துறான்னு தெரியல ஒழுங்கா உங்களுக்கு. நீங்க பாரு திங்கிற வீட்டுல நான் கேட்கிறேன் உங்களை 2019 ராகுல் காந்தி எனக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார்ல, அதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க 30 ஜெயிச்சனால நீங்க எனக்கு இல்லைன்னா அவர் எதிர்கட்சியை கூட உட்கார முடியாது. 2024 அப்படித்தான். ஆனா நீங்க இப்படி பண்ணி உங்களை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம 2 அமைச்சருக்காக அங்கே குதிச்சுட்டு போறாங்கன்னா நீங்க இப்படி அமைதியா உட்காந்துருக்கீங்களே. டக்குன்னு மோடியோட போய் ஜாயின் பண்றது இல்லையா? 22 எம்பியை கூட்டிட்டு போய் எப்படி நீங்கள் பீகாரில் நிதிஷ்குமார் வாங்குறாரு, ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வாங்குறாரு, நம்ம கொஞ்சம் வாங்கி கொடுங்க தமிழ்நாட்டுக்கு எதையாச்சும். கொள்கை தடுக்குது, கோட்பாடு தடுக்குது. டேய் நாங்கள் மக்கள்கிட்ட நாங்கள் மதச்சார்பின்மைன்னு சொல்லி தான். மதச்சார்பின்மை என்னையா? மதச்சார்பின்மைன்னா அதாவது மதத்தின் இந்துக்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது, இந்துக்களை அடிச்சு காலி பண்ணி விரட்டி விட்டுறாங்க எல்லாம் கிடையாது. அதானே மதச்சார்பின்மை அடிப்படையில். அப்படி இல்ல, மதத்தின் பேரால் உங்க மதச்சார்பின்மை பிடிக்காம தான் அதே மதச்சார்பின்மை கொண்ட தாவேக கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க. போடட்டும். இப்ப நாங்க என்னடா இப்ப நாங்கன்னா வயிற்றுச்சு பிடிச்சி போய் நாங்கன்னா அழுதுட்டு கிடக்குமா? மயக்க தூக்கி அடிச்சு போய் பாத்துக்கிறோம் ஆஸ்கர். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? என்ன நீங்க என்னமோ திரும்ப 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 என்னமோ பாட்டு பாடிட்டே இருக்க. மோடியோட சேருங்கனா மட்டும் அது போக முடியாது. ஏன்னா நாங்க மதச்சார்பின்மை, உங்க மதச்சார்பின்மை நம்பாம தான் மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டுருக்காங்க. விஜய்க்கு போட்டா என்ன, திரிஷாவுக்கு போட்டா எங்களுக்கு என்னடா? யாரும் ஓட்டு போடல, அத நிக்கலையே, நின்றா போடுவாங்க, போட்டுருப்பாங்க. அதெல்லாம் நிறைய வருஷம் போடுவாங்க. மதச்சார்பின்மை திரிஷாவின் கால் முன்னாடி தோத்து போயிருது. எது வேணாலும் நடக்கட்டும்பா. ஏன் ஒரு காலத்துல ஜெயலலிதா நாங்க தோத்து போலையா? என்ன எவ்வளவு யார்கிட்ட வெக்கமே இல்ல. வெக்கமா? அரசியல் என்னடா வெக்கமானோ ரோசம் இருக்கு? இல்ல நிறைய பேர்ட்ட இருக்காமே. இருந்தாக்கா அவங்கள போய் வியாபாரம் பண்ண சொல்லு, பிளாட் போட்டு விற்க சொல்லு, மானத்தையும் வெக்கத்தையும். போடா மானம் கட்ட போல. யார் என்னைய திட்டுறீங்க? நானும் மானம் இருக்குதுயா. ஆமா மானம் இருக்கு. உங்களை மாதிரிலாம் அப்படி இருக்க மாட்டேன். சும்மா இரு ஐயா. நான் எனக்கு சந்தேகம், இன்னைக்கு +2 ரிசல்ட் வந்துச்சு பார்த்தீங்களா? பெண் பிள்ளைங்க தான் அதிகமாக பாஸ் பண்ணிச்சான். அதே மாதிரி தேர்தல் அப்போ ஓட்டு போட்டதும் பெண்கள் தான் அதிகமாக ஓட்டு போட்டது. என்னதான் ஆச்சு ஆண்களுக்கு? ஆனால் நம்ம தான் மெஜாரிட்டியாக இருக்கிறான். டேய் நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 30 ஆண்டு காலமாக பெண்கள் தான் கல்வியில் நம்பர் 1 வர்றாங்க. நம்மளா கூமுட்டேன்னு சொல்ல முடியாது, அடுத்த ரேங்க்ல வந்துட்டு இருக்கோம்ல. அதாவது எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் உங்களை பிள்ளையே தான் எடுக்குது. அதான் இல்ல கேக்குறது புரியுதா உங்களுக்கு? இல்ல பாஸ் பண்றதும் விகிதாச்சாரத்துல அவங்க தான் 85ல இருந்து 90 தயா சொல்றேன். படிப்புலையும் அதுக்கு தயா ஃபர்ஸ்ட் பொம்பளை பிள்ளைய வருது. அதே மாதிரி ஓட்டு போறதுலயும் பெண்கள் தயா அதிகமா ஓட்டு போடுறாங்க. ஆனா சட்டசபைக்குள்ள போற எம்எல்ஏவோ என்ன முதலமைச்சர் ஆகுறதுலயே பெண்களை காணும். அதே மாதிரி படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது உங்களை பிள்ளைய. பெரிய பெரிய கம்பெனில சிஇஓ மாதிரி போஸ்டிங்ல இருக்கிறதெல்லாம் ஆண்கள். எங்க தான் போறாங்க பெண்கள்லாம்? பொம்பளை பிள்ளை சிஓ இருக்கிறதுல உனக்கு தெரியும். எத்தனை கம்பெனில இருக்காங்க? நிறைய இருக்கு. விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவுல தான் இருப்பாங்க. ஏன்டா இப்போ அப்ப நீங்க கோகோ கோலா கம்பெனியினுடைய சேர்மன் யாரு சொல்லுங்க? நிரோலின்னு சொல்லி அந்த அம்மா இருந்தாங்கல்ல. இப்ப இல்ல அந்த அம்மா. அந்த அம்மா எந்த ஊரு? சென்னைக்காரம்மா. வீடு இங்க இருக்கு, டீனர்ல வீடு இருக்கு. இந்த டீனர்காரம்மா தான். சரி, அந்த அம்மா தான் இருந்து கோகோ கோலா ஓனரா? கோகோ கோலா ஓனர் சேர்மன். ஆமா சரி. சரியா? அதனால இது அவ்வளவுதான், ஒண்ணுதான் முடிஞ்சு வச்சு. ஏன்டா நான் என்ன கேட்க வரேன் ஐயா? அப்ப நான் எதுக்கு இதை ஆரம்பிச்சேன்னா அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதியா போன முறை இருந்துச்சு. அது யாரு? அமெரிக்காவுக்குள்ள போக கூடாது. நான் கேட்கறது இந்தியாவுக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கேட்கறது இந்த மாதிரி பெண்கள் எல்லாத்துலயும் முன்னிலையில வராங்க. ஆனா அரசியல்களை மட்டும் நீங்க உள்ளே விட மாட்டீங்களே பெரிய அளவுல. ஏன்? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சபாநாயகரா இது வரைக்கும் ஒரு பெண்ணை பார்த்தது கிடையாது. திரிஷா, கீர்த்தி சுரேஷ், தமன்னா, அப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்க, அது பேர் என்ன? பூஜா ஹெக்டே, நயன்தாரா, குஷ்பு எல்லாம் போயிடுச்சு கல்வி. இப்போ இந்த 5 பெண்கள் தான் இன்னைக்கு கொடிகட்டி பறக்குறாங்க. அப்புறம் பெண்கள் என்ன மரியாதை எல்லாம் அவங்க எதிர கொடிகட்டி பறக்குறாங்க? நடிப்புல, திரைப்படத்துறையில, வேற என்ன திரைத்துறையில அவங்க கொடிகட்டி பறக்குறாங்க. திரைத்துறையில பறக்குறாங்க, ரைட். யா திரைத்துறையை தாண்டி வேற திரைத்துறை. அரசியல்ல எத்தனை பெண்கள் கொடிகட்டி பறக்குறாங்க சொல்லுங்க? அரசியல்ல பெண்கள் இப்போ கிட்டத்தட்ட 6 பேர். எத்தனை பேருமா? 6 பேராம்மா தாவேக்கால பெண்கள்? 16 யாரா? 12 பேர். இப்போ தாவேகா இன்னைக்கு வந்த கட்சி வாய்ப்பு கொடுக்குது, பரவாயில்ல. நீங்க என்ன பண்ணீங்க? நாங்களும் கொடுத்தோம். நாங்க இந்த தடவை 8 கனிமொழி 12 வாட்டி சொல்லிடுறேன். 12 கனிமொழி வந்துடும். கரெக்டா இருக்குமே தாவேகா ஈக்குவலா? சரி, கனிமொழி மட்டும் தானே வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் தூத்துக்குடியில் அந்த மாதிரி என்னாச்சு? கீதா ஜீவனை அதை போட்டு சொல்லிட்டாங்களே. அதை போட்டு சொல்லியாச்சு. ஓட்டு தள்ளுறது ஒரு பக்கம், அது ரெகுலரா வந்துட்டு தானே இருந்துச்சு. இப்போ ரெகுலரா காணுமே. அப்படி வெற்றி தோல்விங்கிறத பத்தி ஏன்டா ஒரு குஸ்தி நடக்குது. அந்த காலத்துல நீங்க எல்லாம் பாத்துருக்க மாட்டீங்க. தாரா சிங்கும் கிங்காங்கும் எங்க ஊர்ல மதுரையில குரங்கு தானே. கிங்காங்கு குரங்கு இல்ல, கிங்காங்னு ஒரு பைல்வான். அந்த பைல்வானுக்கும் தாரா சிங்குக்கும் தான் ஃபைட் நடக்கும். சரி, அதுல எப்ப பார்த்தாலும் கிங்காங்கு ஜெயிச்சுட்டே வருவாரு. ஜெயிச்சுட்டு வர்ற கிங்காங்கு 3வது ரவுண்ட்ல ஒரு தூக்கி அழாக்க அந்த ஆளை தூக்க
எப்படியோ அந்த ஆளை தூட்டு போட்டு கடைசியில் தாரா சிங் ஜெயிச்சிருவாரு. அந்த அது மாதிரி திமுக தூக்கி வீசிட்டாங்க. ஆமாம், வீசிட்டாங்க. நாங்கள் கடைசியில் நாங்கள் ஜெயிச்சு வந்தோம். எப்படி கவலைப்படாது. ரிசல்ட்டே வந்துருச்சுன்னு எப்படியா ஜெயிப்பீங்க? என்ன ரிசல்ட் வந்துருச்சு? அது தாவேக்கா வந்துருச்சு, ஆட்சி அமைய போகுது. அடுத்த 6 மாசம் கழிச்சு தேர்தல் வருது இல்ல, அப்ப இந்த பிளான் இருக்கு உங்களுக்கு, ஆட்சியை கவுக்கிற பிளான். ஆட்சி 2 வருஷம் கழிச்சு தான் எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு கவுழ்த்துருவீங்க. எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் அதான் கவுழ்ந்துரும். நாங்க கவுழ்க்க வேண்டியது இல்ல, அதான் கவுழ்ந்துரும். ஐயா, எம்பி எலெக்ஷன்ல நாங்க கூட்டணி அமைச்சோம். கேட்டா எல்லாரும் எழுதி கொடுங்க, நாங்க 5 வருஷத்துக்கு விஜய் தொந்தரவு பண்ண மாட்டோம். அப்படி எல்லாம் முடியாது. இங்க பாரு, உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கு டிக்ளேர் பண்ற உடனே நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவோம். சரி, அன்னைக்கே ஆட்சி கவிழ்ந்து நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து நடக்கும். அதாவது எந்த ஒரு நல்லவனையும் நாட்டை ஆள விட மாட்டீங்க. நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு பாரு. நடக்கலாட்டி திரும்ப மொட்டை அடிக்க சொல்லுவீங்க. மொட்டையெல்லாம் நான் அடிக்க மாட்டேன். ஒரு 5 லட்சம் ரூபா. ஆமா, இப்ப அடுத்து மொட்டையை அடிக்கலாம், காசு தர போறாங்க. அப்புறம் என்ன? ஐயா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் இது மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி சுச்சுவேஷன்? ஏப்பா இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஏன் ஒரு முறை வந்து நாங்கள் 96 பேர் தான் ஜெயிச்சு வந்தோம். வெளியில இருந்து காங்கிரஸ் ஆதரவு. அது மாதிரி இப்போ அது அன்னைக்கு கலைஞரால் முடிஞ்சிச்சு, யாரும் பெரிய லெவலில் தாக்கத்தை கொடுக்கல. இன்னைக்கு ஏன் இந்த அளவுக்கு விஜய்க்கு கொடுக்குறீங்க? விஜய்க்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் என்ன? இந்த ஆதரவு கொடுத்தீங்களா? இப்போ ஆதரவு கொடுக்குறோம்ல. என்ன கொடுத்தீங்க? இப்போ எங்கள் ஆளுநர் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க மாட்டீங்க. ஆளுநர் ஏற்று எதுக்குப்பா கேள்வி கேட்கணும்? ஆளுநரோட சட்டப்பூர்வமாக போயிட்டு இருக்காரு. சட்டத்துக்கு புறம்பா அவர் ஏதாவது பண்ணாருன்னா கேட்கலாம். ஆர்.என். ரவி பண்றாரு, அந்த ஆளை கேட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த ஆளு அந்த மாதிரி ஏதாவது குசும்பு பண்ணாருன்னு வச்சுக்கோ, கேட்கலாம். மறியல் பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம், கல் அவுட் அடிக்கலாம். கல் அவுட் அடிப்பீங்களா? ஆமா. கவர்னர் அவரு கவர்னரை தான் கல் அவுட் அடிச்சிச்சா ஜெயலலிதா, தெரியாதா உனக்கு? அந்தம்மா அடிச்சாங்களா? அட ஏன்டா அந்தம்மா இல்லை, அவன் மாவட்ட செயலாளர்கள்லாம் 2 முறை. அதில் என்கிட்ட அவர் கடைசியில் என்கிட்ட துணைத் தலைவராக வந்தார். பேரை சொல்ல வேண்டாம். அவர் என்கிட்ட துணைத் தலைவராக வந்து அவருடைய பராக்கிரமங்களை எல்லாம் மேடையில் பேசுவார். சரி, ரைட்டு. கடைசியாக ஒன்று, குளத்தூரில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தோற்று போயிட்டார்ல, அது உங்களுக்கு கொஞ்சம் வழியை கூட தரலையா? எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, இப்படி நிறைய திட்டங்களும் பயனடைஞ்சிருப்பாங்க எவ்வளோ பேர். குளத்தூரில் தோற்று போயிட்டாரு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், குளத்தூரில் தோற்று போயிட்டாருங்கிறதுக்காக என் இதயத்தை எடுத்து வெளியிலே காட்ட வைக்கணும்ல. சரி, வைப்போம். நானாக இருந்தால் வச்சிருப்பேன். மீண்டும் குளத்தூர்ல நிப்பாரு, மீண்டும் வெற்றி பெற்று வருவாரு. அப்ப விஎஸ் பாபு என்ன போறீங்க? விஎஸ் பாபு பண்ண போறீங்க? அப்ப விஎஸ் பாபு நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். அவரு எங்க கட்சியில தொண்டனா இருந்து மாவட்ட செயலாளரா இருந்து எங்க கட்சி, அதை பத்தி கவலை இல்லப்பா. எங்க கட்சியில அவர் உழைப்பு இருந்து. உழைப்பு அவர் இருந்துட்டு போட்டு நான் கேட்கறது, அந்த தொகுதியில நான் என்ன, எனக்கு தெரியும், நான் தொகுதியை பார்த்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 தொகுதினா குளத்தூர் தொகுதி தான். அந்த தொகுதி மக்களே இப்படி ஸ்டாலின் அவர்களை தோக்கடிச்சிட்டாங்கன்னா இது மக்களை திட்டுறதா இல்லை உங்களை திட்டணுமா? யாரையும் திட்ட வேண்டாம். நான் திட்டி ஆகணும் யாரையாச்சும். யாரையாவது திட்டணும்னா யாரை திட்டுவேன்? யாரையும் திட்டாத, எங்களை திட்டு. உங்களத்தை வருஷம் ஃபுல்லா திட்டுறானே, நான் மனசு மாதிரி மக்களை திட்ட போறேன். மக்களை திட்டாத. மக்கள் மகேசன். எனக்கு வந்து மக்களே மகேசன். எனக்கு கேளுங்க, எனக்கு மனசே ஒப்புக்கல்ல. அதாவது ஸ்டாலின் நல்ல முதல்வரா இல்லையா அப்படின்னா அது மக்களுடைய தீர்ப்பு, அதை ஏற்றுக்குவோம். ஆனால் குளத்தூர்ல ஒரு நல்ல எம்எல்ஏவான நல்ல எம்எல்ஏ கரெக்டா இல்லை, நீ ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? அப்படிப்பட்ட தொகுதியில் அவரை தோக்கடிச்சிட்டாங்க. இப்போ நல்லது செஞ்சால் மக்களுக்கு பிடிக்கலையோ அப்படி ஒரு கேள்வி வருது. அப்படி இல்லைப்பா, அவங்க இன்னும் ஏதோ எதிர்பார்க்குறாங்க. இன்னும் என்னத்தை எதிர்பார்க்கறது? அங்கே இதுக்கு மேலே தங்கத்தில் தான் ரோடு ஓடணும் குளத்தூருக்குள்ள. இன்னுமே ஏதோ எதிர்பார்க்குறாங்க. நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு 214 தொகுதியில் குளத்தூர் தொகுதியில் எல்லாமே இருக்கு. இன்னும் ஏர்போர்ட் மட்டும்தான் வரல உள்ள, எல்லாமே வந்துருச்சு. எல்லாமே வந்துருச்சுப்பா. ஆனாலும் அப்புறம் ஏன் ஓட்டு போடல? மக்கள் இன்னும் ஏதோ எதிர்பார்க்குறாங்க. சேகர் பாபு கூட எடுத்துருக்க கூடாதோ? சேகர் பாபுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை, சேகர் பாபு அவர்கள் ஒழுங்காக வேலை பார்க்கலன்ற மாதிரி அப்படி எல்லாம் இல்லை. அவர் அந்த மாவட்டத்துக்கு செயலாளர். நான் இப்போ இந்த தேர்தலில் நான் குளத்தூரில் வேலை பார்க்கல. போன தேர்தலுக்கும் அதுக்கு முந்தின தேர்தலையும் நான் போய் கடுமையாக வேலை பார்த்தேன். எங்கள் ஆட்கள் எல்லாம் போய் உட்காந்து, இவங்க மேடம் வருவாங்க, யார் அவருடைய மிஸ்ஸஸ் இருக்காங்கல்ல, ஸ்டாலின் ஐயா மிஸ்ஸஸ், அவங்களும் நானுமே போய் எங்கள் சங்கங்களை எல்லாம் கூட்டம் கூட்டி நாங்கள்லாம் பேசிட்டு வந்திருக்கோம். புரியுதா? அப்போ எல்லாம் வந்து கடுமையாக தான் எல்லாமே ஐயா. தோல்வின்றது ஒரு 1000-2000 மார்ஜின்னா ஓகே. 10,000 9,000 ஓட்டுக்கிட்ட லீடிங்கில் அவர் ஜெயிச்சிருக்காரு பிஎஸ் பாபு. அப்போ என்ன அந்த மக்களுக்கு வந்து அப்போ நல்லது செய்யறது பிடிக்கல, அவங்க விரும்புகிற மாதிரி இல்லைப்பா. இது குழந்தைகள் பூரா ஐயா, குழந்தைகள் மேலே பழிய போடாதீங்க. இல்லை குழந்தை, நான் என்ன சொல்றேன்னா குழந்தைகள்னால பேரண்ட்ஸ். ஐயா, நீங்க ஏன் ஓப்பனாக பேச மாட்டீங்கன்னு கேட்குறேன். நான் இவ்வளவு
என்ன ஸ்டாலின் என்ன சொல்லிட்டு இந்த தொகுதிக்கு நான் என்ன பண்ணலை அம்பிட்டு நான் பண்ணியிருக்கேன் பண்ணி நீங்கள் என்ன தோக்கணும் ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டீங்களா? இவரை கம்பேர் பண்ணும்போது குளத்தூரை கம்பேர் பண்ணும்போது எங்கேயோ இருக்குது புதுக்கோட்டையில் ஆலங்குடி தொகுதி, அங்கே 12,000 ஓட்டு வித்தியாசத்தில் அமைச்சர் மெகன் அதை வெற்றி பெற வச்சாங்க. அப்போ அந்த தொகுதி மக்கள் தெரிஞ்சிருக்க நல்லவர் நம்ம நல்லது பண்ணுறாங்கன்னு அவர் ஜெயிக்க வைக்கிறாங்க மெகநாதனை. இங்கே குளத்தூர் தொகுதியில் அந்த மக்கள் அவர் அதுவும் தமிழ்நாட்டின் நம்பர் 1 தொகுதியாக குளத்தூர் தொகுதியில் அவர் தோக்கடிக்கிறாங்க. இப்போ இந்த மக்கள் எடுத்து நீ ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. தமிழ்நாட்டில் மற்ற பகுதியில் விட்டுருங்க, குளத்தூரையும் கேட்க மாட்டீங்க. நாங்க மக்களை எதுவும் சொல்ல மாட்டோம் ஐயா. நான் திரும்ப மக்களின் தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தீர்ப்பு ஓகே, அவ்வளவுதான். நீங்க என்ன கேட்டிருக்கேன்? குளத்தூர்ல என்ன பிரச்சனை, இந்த எம்எல்ஏ வரதுன்னு அவங்களுக்கு என்ன செய்யலன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? அதெல்லாம் நான் இங்க பாரு, நான் இந்த வீட்டு பிள்ளை. அப்ப நீங்க ஐயா பயப்படுறீங்க. பயப்படுறோம். ஆமா பயப்படுறீங்க. மக்களை கண்டா எங்களுக்கு பயம்தான். ஆமா அவ்வளவுதான். அப்ப மக்கள் கண்டா எங்களுக்கு பயம். எங்க தலைவர் என்ன சொன்னாரு, எல்லாரும் வருஷம் கட்டி உட்காந்து அழுதாங்க நின்றுகிட்டு. அப்ப என்ன சொன்னாரு, நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம், நீங்க நான் இந்த தொகுதி எம்எல்ஏவா இல்லைன்னு சொன்னாலும் நான் இந்த உங்க தொகுதி எம்எல்ஏவா தான் இருப்பேன், உங்க வீட்டு பிள்ளையா தான் இருப்பேன், கவலைப்படாதீங்கன்னு தான் சொன்னாரு. அது மாதிரி கண்ணு, நீங்க ஏன் எங்களை மக்களுக்கும் எங்களுக்கும் தூரத்தை உண்டு பண்ணாதீங்க. தூரத்தை உண்டு பண்ணல, ஏன் கேட்க மாட்டீங்க? அது கேட்க மாட்டோம். மக்கள் தான் எங்களுக்கு, மக்கள் அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்டுக்கிறோம்ப்பா. ஏப்பா ஒரு குடும்பத்துல 10 பேர் அண்ணன் தம்பி இருக்கும், அதுல எவனோ ஒருத்தன் எல்லாமே செஞ்சா கூட அவனுக்கு பத்தலைம்பா. எங்க குடும்பத்திலேயே என் தம்பி ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு என்ன செஞ்சாலும் எனக்கு பத்தலைம்பா. அதுக்காக அவனை நம்ம வெட்டி விட்டுற முடியுமா போடான்னு? அது ரைட். அது ஐயா, அது மாதிரி குடும்பம் சேர்ந்து விட்டுருங்க. இது ஒரு தொகுதி சார்ந்தது, நாடு சார்ந்தது. அது பல மக்கள் பாருங்க, பல மக்கள் சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா அவர் தோத்த உடனே டிவிக்கே வரணும்னு நினைச்சமே தவிர ஸ்டாலின் தோத்து போயின்னு நினைக்கலன்னு சொல்றவன ஓட்டு போடணும்னு ஒன்னா இருக்கான். எப்படி அது? அதுதான் எனக்கு இதுல மட்டும் புரியல, காரணமே புரியல எனக்கு. கண்ணு இங்க பாரு கண்ணு, இது ஏதோ ஒரு மிஸ்மேரிசம் பண்ண மாதிரி மக்கள் மாறி போட்டாங்க ஓட்டை, சரியா? இதை நம்ம பெருசுபடுத்த வேண்டாம். வருகின்ற அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற கேள்வி சரியா தப்பா? நீ கேட்கிற கேள்வி சரிதான். நாங்க திரும்ப அந்த மக்கள் மொத்தம் போய் முழிக்கணும். மக்களை நாங்க திட்ட முடியாது. இன்னும் பஞ்சாயத்து தேர்தல் வரப்போகுது, அடுத்து பஞ்சாயத்து தேர்தல், அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் வருது, நாங்க மறுபடியும் அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் வரும். இதுக்கெல்லாம் நாங்க அந்த மக்களை தான் பார்க்கணும். சரி, அன்னைக்கு தப்பு பண்ணிட்டோம், இன்னைக்கு அவருக்கு வாக்களிப்போம், மக்கள் வாக்களிப்பாங்க. அதனால பொறுமை காத்திருக்கீங்க. அவ்வளவுதான், பொறுமை மட்டும்தான். இதுதான் காரணம். அவ்வளவுதான். நன்றி. நன்றி ஐயா, நன்றி.